Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்தியான பீனட் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்போ இந்த வேர்க்கடலையோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் புரோட்டீன் நிறையா இருக்குது, ஃபைபர் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, விட்டமின் பி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ஃபேட். இது பார்த்திங்கன்னா லோ இன் கார்போஹைட்ரேட்ஸ். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை நம்ம பார்ப்போம். இப்போ இதை அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வறுத்த வேர்க்கடலை ஒரு கப்பும் வெல்லமும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வெல்லத்தை ஒரு 1/2 கப் ஆட் பண்ணி நான் மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி எடுத்திருக்கேன். எடுத்த அப்புறம் இந்த வேர்க்கடலை ஒரு கப் ஆட் பண்ணுறேன். இதில் ஏலக்காய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பட் நான் ஏலக்காய் போடலை. நீங்கள் 2 நம்பர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து அரைச்சி இந்த மாதிரி பவுடராக இருக்கும். இப்போ பேன் ஹீட் ஆனோடனே நான் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் கொஞ்சம் மெல்ட் ஆன அப்புறம் நீங்கள் இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அரைச்ச பவுடரை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் இதிலே நம்ம கொஞ்சம் வறுக்கணும். வறுத்த அப்புறம் நம்ம இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வறுத்துருங்க. வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நெய் கூட போட்டுக்கலாம், பட் நான் நெய் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டு யூஸ் பண்ணுறேன். நான் 1 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா இன்னும் 1 டீஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வறுத்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இதை இப்படி எடுத்து உருண்டை பிடிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உருண்டை பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நல்லா அழகாக உருண்டை பிடிக்க முடியும். இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். ஆக்சுவலி இது கிட்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை அவங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கும் நீங்கள் இதை வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபில் கிடைக்கும் நம்ம சாப்பிட்ட உடனே. ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா நான் பவுடராகவும் நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்றது தான் நான் இதை காட்டியிருக்கேன். இதை உருண்டை பிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் இதை பவுடர் ஃபார்ம்லேயும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். ஆக்சுவலி உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.